ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் ஹalleluya வல்லமை என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும். விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்லுவீங்களா? அவரால் எல்லாம் கூடும். என் தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. என் தேவனால் பாடுங்க. அவர் வார்த்தையில் உண்மை, அவர் வார்த்தையில் உண்மை, அவர் செயல்களில் எங்கள் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் வார்த்தையில் ஹalleluya ஆமென் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால், என் தேவனால் கூடாது. தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் பரத்திலிருந்து இடைபடும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தை எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இது கர்த்தரின் பார்வை, இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம், மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் இந்த வார்த்தையை நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்திலும் என்ன வார்த்தை பேச வேண்டும் என்று ஜெபிக்கும் போது ஆண்டவர் இதே வார்த்தையை மறுபடியும் தியானிக்க வைத்து ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதை உங்கள் நடுவிலே பேசும்படி விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களை நிறைவேற்றுவது மிக மிக எளிதான காரியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய எல்லாவற்றையும் செய்து முடிக்க என் ஆண்டவருக்கு அற்ப காரியம் என்று நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உருவாக்கினவருக்கு என்னுடையதை உருவாக்குறது ஈஸி. ஆமென். என்னை உருவாக்கினவருக்கு ஹalleluya, என்னை உருவாக்கி நிறுத்தினவருக்கு என்னுடையதை உருவாக்குறது ஈஸி. நாம் பாடினோம், நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதை என்னால செய்ய முடியாது என்று அவரிடத்திலிருந்து ஒரு நாள் வார்த்தை வராது. ஆமென். தம்முடைய சித்தத்தின்படி சில காரியத்தை என் வாழ்க்கையில செய்யாமல் இருப்பார். ஆனால் என் தேவனால் செய்யக்கூடாத காரியமாக ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் செய்கிறதற்கு நான் செய்ய வேண்டிய ஒண்ணு, என் காரியம் அவருடைய பார்வையில் படுறது போல இருக்கும். கடந்த வாரத்திலும் ஆராதனை வேளை எசேக்கியா செய்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்ல வைத்தார். ஆமென். சனகரி எழுதி இதுல ஒரு பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. ஆண்டவர் சித்தமான அந்த வார்த்தையை தான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் பேசுவார். ஆனாலும் இந்த வார்த்தையை சொல்லி விடுகிறேன். அவன் என் காரியத்தை நிறைவேற்றுறதுக்கு அவர் என்ன பார்க்கிறார்னா, அவர் பார்க்கிறது போல நான் இருக்கணும். ஆமென். என்னை பார்த்து அவர் முகத்தை மறைக்க கூடாது. என்னை பார்த்து அவர் காரியத்தை நடப்பிக்கணும். ஆமென். யோராம பார்த்தார்னா எலிசா பதில் கொடுக்க மாட்டார். ஆனா யோசபாத்தை பார்த்தா எலிசா பதில் கொடுப்பார். என்னை பார்த்துட்டு அவர் முகத்தை மறைக்க கூடாது. என்னை பார்த்துட்டு எனக்கான காரியத்தை கர்த்தர் செய்யணும். ஹalleluya. என்னை பார்த்து அப்ப என் காரியத்தை சந்திக்க அவர் யாரை முதல்ல எதை பார்க்கிறார்? என்னை பார்க்கிறார். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் எடுத்து வைக்க விரும்புகிறேன். நமக்கு தெரிந்த வசனம் தான் யோபு 42வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்களை வாசிங்கள். யோபு 42வது அதிகாரம் 9-10 வசனங்கள். அப்பொழுது தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார். அடுத்த வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை, வார்த்தை நல்ல கவனிங்க, யோபின் முகத்தை பார்த்தார். இது பார்த்ததும் 10வது வசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனை கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார்.
ஆமென். ஒரு காரியத்தை இந்த வசனத்திலிருந்து நான் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். என் முகம் அவருக்கு பார்க்கிறது எளிதாய் இருந்தால் என் காரியத்தை பார்ப்பது ஆண்டவருக்கு மிக எளிதா இருக்கும். ஆமென். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவருக்கு எது கடினமா இருக்கு தெரியுமா? நம்மளை பார்க்கிறது. அவர் பார்க்கிற விதத்தில் நான் வாழுகிறேன் என்பது ரொம்ப முக்கியம். என் முகத்தை பார்த்துட்டு அவர் செய்யறதுக்கு துடிக்கணும். என் முகத்தை பார்த்துட்டு அவருக்கு என் காரியத்தை நடப்பிக்கிறதுக்கு அவர் மனம் இழகணும். ஆமென். சில சொல்லுவாங்க, உங்க முகத்தை பார்த்ததுனால நான் இவங்களுக்கு செய்யறேன் அப்படி சொல்லுவாங்க. சிலர் வந்து சொல்லுவாங்க, இவங்க உங்க கூட இருக்கிறதுனால நான் செய்யவே. யோபின் முகத்தை பார்த்தது ஆண்டவருடைய மனசு அடுத்து என்ன செய்யுதுன்னா, அவனுக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பாய் உண்டாக்கி கொடுப்பது என்பது ஆண்டவருக்கு கஷ்டம் கிடையாது. இதை செய்யறதுக்கு யோபின் முகத்தை பார்க்கிறார் பாருங்க. யோபின் முகத்தை பாருங்க. இதப்பா என் முகம் அவருடைய பார்வைக்கு மிக எளிதாய் படுகிறதானால் என் காரியத்தை சந்திப்பது ஆண்டவருக்கு மிக மிக எளிது. ஹalleluya. என் முகத்தை பார்க்கிறது அல்லது என் வாழ்க்கையை பார்க்கிறது போல இருக்கணும். யோபின் முகத்தை பார்த்ததும் அடுத்த வார்த்தை அவன் சிறையிருப்பு மாறுது. அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுக்கிறார். என்னுடையதை சந்திக்க எங்க இழந்ததை ரெட்டிப்பாய் கொடுப்பது என்பது என் ஆண்டவருக்கு கடினம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா, சாத்தான் அவனுடையதை அழிக்கிறதற்கு ஒரு அதிகாரம் முழுவதும் எடுக்கப்பட்டது. ஆனா என் ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுக்க ஒரே ஒரு வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். இடிக்கிறது ஈஸியா, கட்டுறது ஈஸியா? ஹலோ, அதான் இடிச்சிருக்கிறோமே, சொல்லுங்க. இடிக்கிறது ஈஸி. இந்த கடற்புற மணல்ல பிள்ளைங்க இப்பெல்லாம் கட்டுறாங்களான்னு தெரியல, கஷ்டப்பட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி ஒரு வீடு கட்டுவாங்க. வீடு கட்டி அப்படி அழகா இருக்கும்போது ஒரு புண்ணியவாளை வருவான், ஓடி வருவான், வந்து அப்படியே வந்து காலை வச்சுட்டு ஒரு செகண்ட்ல புசுக்குன்னு இடிச்சிடும். அதை கட்டுறதுக்கு பல மணி நேரம் எடுத்திருப்பான். ஆனா இடிக்கிறது. ஆனா இங்க நேர் வித்தியாசம். சத்துரு யோபுனுடையதை ஒவ்வொன்னா அழிச்சு 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 எழுதுறதுக்கு ஒரு அதிகாரம் எடுத்துச்சு. ஆனா கர்த்தர் எல்லாத்தையும் ரெட்டிப்பா கொடுக்கிறதுக்கு ஒரு வசனம் போதும். எனவே தேவ பிள்ளையே, சத்துரு இத்தனை நாள் இடிச்சு என் வாழ்க்கை இடிக்கிறான்னு சொல்லி கலங்காதீங்க. இவைகள் எல்லாவற்றையும் திரும்ப எடுப்பிக்க என் தேவனுக்கு ஒரு இரவு போதுமானது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன் அவர் பலத்தா. என்னை எழும்ப பண்ணும் ஆமே நான் எழும்புவேன். ஒரே ஒரு சரணத்தை பாடுவோம். என் வாழ்வை இடிக்கும், என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ளவர். என் வாழ்வை இடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலமுள்ள. சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு இடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை சொல்லுங்க, என்னை எழும்ப பண்ணும், என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும். எஸ், நான் எழும்புவேன். ஹalleluya. அப்ப என்னுடைய காரியங்கள் சந்திக்கப்பட அவர் என்னை பார்க்கிறார். யோபின் முகத்தை பார்த்து ஆண்டவருக்கு அடுத்த வார்த்தை எழுதப்படுகிறது. அவன் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் பெறுவது என்பது யோபுக்கு இனிமேல் அது கடினமான காரியம். ஏன்னா இழப்பு என்பது யோபுக்கு வந்த வாழ்க்கையில வந்த இழப்பு போல இங்க இருக்கிற யாருமே சந்தித்திருக்க மாட்டோம். இதுக்கு மேல இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. மனைவி சொல்ற, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படின்னா இனி யோபுக்கு என்ன மட்டும்தான் இழக்கிறதுக்கு இருக்குன்னா ஜீவன் மட்டும்தான். ஆனா யோபு சொல்றார், நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல்
தயவையும் பாராட்டி உம்முடைய ஆவி என்னை பராமரித்து கொண்டிருக்கிறது. ஏங்க, என்னுடையதை திருப்ப எழுப்புறதுக்கு எனக்கு பலன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு சொத்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் கூட என் குடும்பம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, என் கூட ஆள் பலன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்குள்ள ஜீவன் இருந்தா போதும். கர்த்தர் எழுப்புவார்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹalleluya. ஜீவன் இருக்குது. அப்ப தேவன் என்னை திரும்ப எழுப்பணும். என் வாழ்க்கையில தேவனுடைய கிரியைகளை நான் பார்க்கணும்னா என்னுடைய கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய கிரியை நான் பார்க்க அவர் முதலில் என் கிரியை பார்க்கிறார். இன்னைக்கு செய்தி அதுதான். அவருடைய கிரியை நான் பார்க்கிறதுக்கு முன்பாக அவர் என்னுடைய கிரியை பார்க்கிறார். அவர் என்ன பார்த்து என் காரியத்தை பார்க்கிறார். சபையே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பேசுற சத்தம் இதுதான். உங்களை அவர் இன்னைக்கு பார்க்கிறதா உண்டானால் உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யோபுவின் முகத்தை பார்த்து யோபுக்கு இந்த கிரியை செய்ய யோபுவின் இடத்துல வெளிப்பட்ட ஒரு 2-3 காரியங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு பேச முடியுமான்னு தெரியவில்லை. நேரத்துக்கு கேட்டார் போல நான் சொல்ல விரும்புகிறேன். யோபுவின் இடத்துல வெளிப்பட்ட கிரியைகள் என்ன, அல்லது யோபின் முகத்தை விரும்பி தேவன் பார்ப்பதின் காரணம் என்ன? முதலாவது காரணம், தேவன் தியானிக்க வைத்த வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த யோபு எப்படி இருந்தார் என்றால், தேவன் அனுமதித்த பாதையிலிருந்து விலகாமல் இருந்தான். யோபின் முகத்தை பார்க்க யோபு செய்த முதல் காரியம், தேவன் அனுமதித்த பாதையிலிருந்து விலகவில்லை. அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், தேவன் அனுமதித்ததை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் கடைசி வரை அந்த பாதையை விட்டு விலகாமல் தன்னை காத்துக்கொண்டான். நமக்கு தெரியும், யோபு 1வது அதிகாரம் அதனுடைய 21, 22 இந்த சம்பவங்கள் எல்லாம் யோபுவின் வாழ்க்கையிலே நடந்ததும் யோபு சொல்லுகிற வார்த்தைகள் தான், நமக்கு தெரிந்த வசனங்கள் தான் இன்றைக்கு பேசப்படும். ஆனாலும் ஒரு விசை கூட அந்த வசனங்களை வாசிக்கலாம். யோபு 1வது அதிகாரம் 21, 22 வசனங்கள். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றார். அடுத்த வார்த்தை, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. 2வது அதிகாரம் 10வது வசனத்திலும் இப்படி சொல்லப்படுகிறது. கடைசி வார்த்தை, இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படியானால் இந்த காரியத்தில் ஒண்ணு தெரியுது, தேவன் அனுமதித்ததை யோபு சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். ஆமென். இன்னைக்கு எல்லாருமே ஏற்றுக்கொள்வோம், ஆனா எங்க தவறுகிறோம்னா அவர் அனுமதித்த பாதையில கடைசி வரை நிக்கிறதுல. எவன் ஒருவன் தேவன் அனுமதித்த பாதையை விட்டு விலகாமல், அதாவது இன்னொரு ஆப்ஷனை தேடாம இன்னொரு வழியில போகாம தேவன் அனுமதித்த பாதையில எதுவரைக்கும் கர்த்தர் என்னை இப்படி நடத்துறாரோ அது வரைக்கும் நான் போவேன் என்கிற நிச்சயத்தோட பிரயாணிக்கிறானோ, இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், அவன் முகத்தை கர்த்தர் பார்ப்பார், அவனுக்கான காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். ஹalleluya. சத்துரு செய்கிற மிகப்பெரிய தந்திரத்துல ஒரு தந்திரம் என்னன்னா, அவருடைய வழியை விட்டு நம்மை மாற்றுவது. எனவே ஒரு தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். முதல்ல நாம எதை அறிந்து கொள்ளணும்னா, இந்த பாதை கர்த்தர் அனுமதித்ததா என்பதை பார்க்கணும். கர்த்தர் அனுமதித்த பாதையானால் ஒரு தேவ பிள்ளை இன்னொரு வழியை யோசிக்கவே கூடாது. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே கானானை சுதந்தரிக்க முடியாமல் போனதின் பிரதானமான நோக்கத்தில் ஒரு நோக்கம் என்னன்னா, வனாந்திர பாதையை யார் அனுமதித்ததா பார்க்கறாங்கன்னா, மோசே கொண்டு வந்ததா பார்க்கறாங்க. எனவேதான் பல இடத்திலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, மோசேயை நோக்கி சொல்லுவாங்க, எங்களை சாகிறதுக்கா இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்தீங்க. ஆமை, யாத்திராகமம் 16:3 இப்படி சொல்றாங்க, ஆமை, இந்த வனாந்திரத்துக்கு நீங்க கொல்லும்படியா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர்கள். அவங்களுடைய எண்ணமே என்ன இருக்கிற, இந்த வனாந்திரத்தில் நாங்க நடக்க காரணம், இந்த பாதையில நடக்க காரணம் மோசே எங்களை கொண்டு வந்திருக்கிறார், மோசே எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். உண்மையிலேயே இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தது யார் என்றால், அவர்கள் புறப்படும் போது வேதம் இப்படி சொல்லுகிறது. ஒரு சில வசனங்களை வாசிங்கள். யாத்திராகமம் 12வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிங்கள். யாத்திராகமம் 12:15. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாளாவும் புசிக்க கடவீர்கள். முதலாம் நாளில் தானே புளித்த மாவை உங்க வீடுகளிலிருந்து நீக்க வேண்டும். சாரி, யாத்திராகமம் 12வது அதிகாரம்
அன்றைய தினமே அவர்கள் புறப்பட்டார்கள் ஒரு வார்த்தை இருக்கிறார். லாஸ்ட் சாரி 51வது. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியா எகிப்து தேசத்திலிருந்து யார் புறப்பட பண்றார்? மோசே அல்ல, கர்த்தர். 13வது அதிகாரம் அதனுடைய 17-18 வசனங்களை வாசிங்கள். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் மோசே என்றல்ல, தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் 18 சொல்லப்படுகிறது, அவர்களை சுற்றி போக பண்ணினார். 20வது வசனம், வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். அது மட்டுமல்ல, கடைசி 2 வசனங்களை சொல்லப்படுகிறது, அவர்கள் முன்பாக கர்த்தர் மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் முன் சென்றார். எல்லாமே செய்யறது கர்த்தர், புறப்பட பண்ணது கர்த்தர், சுற்றி நடக்க பண்றது கர்த்தர், வனாந்தரத்திலே கொண்டு போறது கர்த்தர். அவர் முன் சென்று நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா இவங்க எதை புரிந்து கொள்ளலன்னா, கர்த்தர் அனுமதித்த பாதை என்பதை புரியாம என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இது மோசே நடத்துற பாதை, இது மோசே நடத்துற பாதை. யாருக்கு கர்த்தர் அனுமதித்த பாதையில நிக்க முடியும்னா, இது கர்த்தர் அனுமதித்ததுதான் என்பதை அறிந்தவனுக்கு மட்டும்தான் நிக்க முடியும். எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தையில் உண்டு, நீங்கள் நடக்கிற பாதை யார் அனுமதித்த பாதை என்பதை முதல்ல அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய தவறுதல் நிமித்தமாய் சில பாதை நான் சந்திக்க வேண்டியது இருக்கும். அது தேவன் அனுமதித்தது கிடையாது, அது நானாகவே என்னுடைய தவறுதல் நிமித்தம் எனக்கு உண்டாக்கின பாதை. அப்படி ஒன்று இருக்குமானால் நான் தேவ சமூகத்தில் விழுந்து அந்த பாதை என்னை விட்டு அகலும்படி நான் செபிக்கணும். அதே நேரத்தில் தேவனாய் எனக்கு ஒரு பாதை அனுமதிப்பார். யோபுக்கு இப்பொழுது அவனுக்கு அனுமதிக்கப்பட்ட பாதை என்பது அவன் செய்த தவறுதலினால் வந்த பாதை கிடையாது. ஆண்டவர் யோபை குறித்து சொல்லுகிற சாட்சி, என் தாசனாகி யோபு உத்தமன் என்றார். ஆமென். எந்த தவறும் செய்யாதவர் யோபு. ஆனால் இப்படி ஒரு பாதை இப்பொழுது யோபுக்கு அனுமதிக்கிறார்னா, இது தேவன் அவன் வாழ்க்கையிலே அனுமதித்த பாதை. இது அவன் செய்த தவறுதலினால் உண்டானதல்ல. ஆமென். என்னுடைய லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் எதை அறிந்து கொள்ளணும்னா, நான் நடக்கிற பாதை யார் அனுமதித்த பாதை, எதினால் உண்டான பாதை. கர்த்தர் அனுமதித்த பாதையானால் அடுத்து நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன தெரியுமா? இந்த பாதையில கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்கிறது வரையிலும் நான் விலகாமல் நடந்து கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். இவர் எல்லாருமே மோசேயின் பாதை, மோசே நடத்துறது போல பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு சின்ன பிரச்சனை வந்தது, முறுமுறுக்கிறாங்க, புலம்புறாங்க, மோசேட்ட வந்து எதிர்த்து நிற்கிறாங்க. நான் நடக்கிற பாதை கர்த்தர் அனுமதித்த பாதையானால் எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அது வனாந்திரமா இருந்தாலும், அவாந்திரமா இருந்தாலும், செங்கடலா இருந்தாலும், யோர்தானா இருந்தாலும், முடிவு அழிவல்ல, முடிவு மகிமையாகவே இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க நடக்கிற பாதை யார் அனுமதித்த பாதை என்பதை அறிந்திருக்கிறீர்களா? தேவன் அனுமதித்த பாதை தான் என்பதை அறிந்துதான் நடக்கிறீர்களா? ஆமென். ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கூட்டிட்டு போற பாதையில எந்த தயக்கமும் இல்லை. அவருக்கு முன்பாக வருகிற கேள்விகளுக்கு பதில் இல்லாம இல்ல, தைரியமா சொல்ற, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் ஈசா கிட்ட. ஆபிரகாம் என்ன தைரியத்துல இந்த விசுவாசத்தோட நீங்க சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, ஆபிரகாம் சொல்லுவார், இந்த பாதை யார் அனுமதிச்சதுன்னு எனக்கு தெரியும். ஆமென். இது நான் தீர்மானிச்சு என் பிள்ளையை கூட்டிட்டு போற பாதை கிடையாது, இது அவர் அனுமதித்து நான் நடக்கிற பாதைனால எனக்கு ஒண்ணு தெரியும், தீமையா இருந்தாலும் அதை நன்மையாய் மாற்ற என் தேவன் நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நடக்கிற பாதை கடினம் தான். அவன் பிள்ளையை பலி செலுத்துன்னு சொல்லி அனுப்புற பாதை என்ன ஈஸியாவாங்க இருக்கும், சந்தோஷமாவா இருக்கும்? அவன் காத்திருந்து இல்ல, பெற்றெடுத்த பிள்ளை எத்தனை வருஷம் இதற்காய் காத்திருந்து, எத்தனை வருஷம் இதற்காய் அலைந்தார், எத்தனை வருஷம் வார்த்தை பிடித்து கொண்டு யுத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அவன் அப்படி பெற்றெடுத்த பிள்ளையை நீ பலி செலுத்த கொண்டு வான்னு சொல்லும் போது அந்த பாதை ஈஸியாவா இருக்கும்? இல்ல. ஆனா அந்த பாதையில தைரியத்தோடு நடக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது, நான் அனுமதித்த பாதையில கர்த்தர் அனுமதித்த பாதை, கர்த்தர் அனுமதித்த பாதையானால் எனக்கு ஒன்று தெரியும், அது தீமையாய் இருந்தாலும் அதை கர்த்தர் நன்மையாய் தான் முடிய பண்ணுவார். யோபு அனுமதித்த பாதை விட்டு விலகல. அன்பான தேவ ஜனமே,
பாதை விட்டு மாறிடாதீங்க. பாதை விட்டு கர்த்தர் ஒரு பாதை அனுமதித்து நடத்துறாருன்னா தயவு செஞ்சு பாதை விட்டு மாறிடாதீங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் அந்த பாதையில் உறுதியா இருக்கிறீர்களோ அங்கேதான் கர்த்தருடைய அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும். ஆதியாகமத்தில் நமக்கு தெரியும், சத்துரு செய்த முதல் தந்திரமே அவர் அனுமதித்ததிலிருந்து விலக்குறான். ஆமென். ஆதியாகமம் 3வது அதிகாரம் நமக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆண்டவர் ஏதேனும் உண்டாக்கி மனுஷர்களை உண்டாக்கி அவர் எல்லாவற்றையும் புசிக்கலாம் என்று 2வது அதிகாரத்தில் சொல்றார். ஆனா 17வது வசனத்துல சொல்ற 16, 17 சொல்றார் 2வது அதிகாரம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை. இப்போ ஒரு பாதையை நியமிச்சிட்டார். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. ஒரு பாதையை நியமிச்சிட்டார். இதுதான் உன் ட்ராக். என்ன ட்ராக்? இது எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம், இது ஒண்ணு நீ சாப்பிட கூடாது. இது கர்த்தர் நியமித்த பாதை, கர்த்தர் போட்ட கட்டளை. ஆனா 3வது அதிகாரத்துல சாத்தான் வந்து இந்த பாதையை விட்டு விலக்கும்படி அவன் தந்திரமா பேசுறான் பாருங்க. 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசியுங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை என்று சர்ப்பம் சொல்லுது. சர்ப்பத்தினுடைய அந்த சாத்தானுடைய தந்திரமே தேவனுடைய வழியை குறித்த தப்பான எண்ணத்தை நமக்குள்ள போட்டு நம்முடைய வழியை மாத்துறதும் சாத்தானுடைய தந்திரம். இதுல ஒரு தேவப்பிள்ளை ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமே, அதற்கு அவன் சர்ப்பமாய் தான் வரணும்னு இல்லை, ஒருவேளை சபை விசுவாசியாகவும் வரலாம். ஆமே, தேவன் நியமித்த பாதையில என் காதுல ஆண்டுடைய சத்தமும் கேட்கும், என் காதுல சாத்தானுடைய சத்தமும் கேட்கும். தேவ சமூகத்துல தேவ நடத்துற பாதையில எது கர்த்தருடைய சத்தம் என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? ஒரே வார்த்தையில சொல்றேன், அவர் அனுமதித்த வழியில என்ன விசுவாசத்துல இன்னும் நிறுத்துகிற ஒரு வார்த்தை வருதுன்னா அது கர்த்தருடைய சத்தமா இருக்கும். அதை தாண்டி என்ன வார்த்தை வந்தாலும் அது ஆண்டவர் கட்டளை போட்டுட்டாரு, நீ பாதைக்கு இதுதான் பாதை, இதுதான் பாதை. இப்ப சாத்தா வந்து சொல்றார், ஆண்டவர் சொல்றார், நீ புசிக்கிற நாள் இதை சாகவே சாவா. சாத்தா வந்து சொல்றான், நீ சாப்பிட்டா சாகவே. வழியை விட்டு விலக்குகிற வார்த்தை, பாதையை சேஞ்ச் பண்ற வார்த்தை. இன்னைக்கு நிறைய பேர் இதுதான். ஆமே, சில நேரத்தில் சில விசுவாசிகளே வந்து நமக்கு, நீங்க ஏன் இன்னும் இப்படியே நின்றுட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏன் இன்னும் வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? ஆமா, எனக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து அப்ப நான் என்ன பண்ண தெரியுமா, அங்க போனேன், இப்படி போனேன், அந்த அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அங்க போனா அவங்க கீழே கொண்டு உங்க தலையை கொடுத்தா தலையில் இருக்க முடியலாம் போகும். இப்படி சொல்லி வழியை, அன்பான தேவஜனமே, எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு பாதை, என்னுடைய தேவன் நடத்துகிற என்னுடைய பாதையில எனக்குள்ள உருவாக்கின விசுவாசம், அது வேற யாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது, வேற யாருக்கும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஏற்ற காலம் வரும்போது கர்த்தர் அதனுடைய மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். யாராவது அப்படி உங்க வழியை மாத்த வாராங்கன்னா சொல்லிருங்க, எதுனாலும் அவர்கிட்ட போய் பேசுங்க. ஆமென், எதுனாலும் அவர்கிட்ட, என்னட்ட வந்து பேசாத. சாத்தா வந்து இப்படி ஏவாள்கிட்ட பேசும்போது ஏவாள் என்ன சொல்லிருங்க, எங்கள்கிட்ட சாப்பிடக்கூடாது சொல்லியிருக்கிறோம், இதான் எங்க வழி, இதுக்கு மேல உனக்கு ஏதாவது கேட்கணும்னா அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கணுமா வேணாமா? ஆனா இந்த ஸ்திரீகள் இருக்கிறார்களே, நான் உங்களை சொல்லல, ஏவாளை சொல்றேன். அவங்களுக்கு பேச தெரிஞ்ச மாதிரி பேசிடுவாங்க. பேசிட்டு வாய் மாட்டிட்டு, பாஸ்டர் தெரியாம பேசிட்டேன் பாஸ்டர், தெரியாம போயிட்டே பாஸ்டர். தயவு செஞ்சு சொல்றேன், தேவன் நியமித்த பாதையில, தேவன் நியமித்த பாதையை விட்டு வழி விலக்குகிற யாரையும் என் வாழ்க்கையில நான் அனுமதிக்கவும் கூடாது, எந்த சத்தத்துக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அதான் சொல்றேன், முதல்ல நிச்சயிக்கணும், இது தேவன் நியமித்த பாதையா.
தேவ நியமித்த பாதை அப்படி நிச்சயித்துட்டீங்கன்னா, அதன் பிறகு இந்த பாதையை மாற்ற நினைக்கிற எந்த ஒரு வார்த்தைக்கும் நான் செவி கொடுக்காதபடி என் செவியை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. யோபு வழியில மாறல, கர்த்தர் அனுமதித்தது ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, 42வது அதிகாரத்தில் அவனுடையதை ரெட்டிப்பாய் கர்த்தர் மாற்றுகிற நேரம் வரையிலும் அந்த பாதையில உறுதியா நின்று கொண்டிருக்கிறார். யோசேப்பு தன் வழியை மாற்றிக்கொள்ளவில்லை. ஆமென். ஆண்டவர்கிட்ட கேட்கவும் இல்லை, ஆண்டவரே தயவு செஞ்சு இந்த வழியை மாத்தி வேற ஒரு வழி கேட்கவும் இல்லை. தரிசனத்தை பெற்ற யோசேப்பு கெஞ்சி இருக்கலாமே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தயவு செஞ்சு இதுல இருந்து என்ன தூக்கி விடுங்கப்பா. கேட்கல ஆண்டவர்கிட்ட. ஏற்றுக்கொண்டான். ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, வழியை விட்டு விலகவில்லை, வழியை விட்டு மாறவில்லை. அந்த யோசேப்பின் முகத்தை கர்த்தர் பார்த்து ஒரு நாள் காலையில எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாய் மாற்றினார். ஒரே இரவுல, ஒரே நாளில் யோசேப்பின் சரித்திரமே கர்த்தர் மாற்றிட்டார். ஆமென். சத்துருடைய மிகப்பெரிய தந்திரமே தேவன் நியமித்த வழியிலிருந்து என்னை மாற்றுவது. அன்பான தேவ ஜனமே, நேற்று இரவில் ஆண்டவர் அதிகமாக இடைப்பட்ட வார்த்தை இதுதான். தேவ வழியை விட்டு நான் விலகாதபடிக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். உங்களை நடத்துற பாதையில என்ன நடக்கும் என்பது உங்களுக்கும் சில நேரத்தில் தெரியாது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா நடத்துகிறவர் அதை அறிந்திருக்கிறார். இதன் முடிவிலே கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்க தலைக்கு மேல கை வச்சு சொல்லுங்க, அவர் நடத்துற பாதையில தான் எனக்கான மகிமை இருக்குதுன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை தடுக்கிறதுக்கு சத்துரு வந்து துடித்து உங்களை ட்ராக்க மாத்த நினைக்கிறான். ட்ராக்க மாத்த தயவு செஞ்சு அவங்க தேவ நடத்துற பாதையை விட்டு மாத்த என்ன வார்த்தை வந்தாலும் செவி கொடுக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்றேன், வார்த்தையை தந்து பலப்படுத்தி நீ இப்படி இருன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை உட்கார வைக்கிறார்னா அதை தாண்டி இன்னொரு சொல்யூஷனை தேடி போயிடாதீங்க. அதை தாண்டி இன்னொரு ட்ராக்கு போயிடாதீங்க. இது சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, இதை சாப்பிட்றாத, சாப்பிட்டா நீ செத்துருவ. சாப்பிட்ற அன்னைக்கு வாழ்க்கை மகிமை இழந்துரும். இது சொன்னதும் சாத்தான் வந்து சொல்றான், இதை சாப்பிட்டாலாம் சாக மாட்டீங்கப்பா, இதை சாப்பிட்டா அது. இதை சொல்லிட்டு அடுத்த 5வது வசனத்தில் சொல்றா, நீங்கள் இதை புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். வேற ஒரு ட்ராக்கை காமிச்சு கொடுக்குறான், வேற ஒரு ட்ராக் காமிச்சு கொடுக்குறான். நீ இதை சாப்பிட்டேன்னா இன்னொரு ட்ராக் உனக்கு இருக்குது, இன்னொரு வே இருக்குது, அது சூப்பரா இருக்கும், அது உன் லைஃபுக்கு நல்லா இருக்கும், அது உன் லைஃபுக்கு சூப்பரா இருக்கும். இதை காமிச்சு கொடுத்தது தான் ஏவாளுக்கு இதுவரை ஒரே ட்ராக் தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. கர்த்தர் நியமித்த ட்ராக் மட்டும்தான் ஏவாள் ஆரம்பத்தில் பார்த்துட்டு இருக்கிறா. சாத்தான் இப்போ ஒரு ட்ராக் ஓபன் பண்ணி காமிச்சு கொடுக்குறான், இந்த ட்ராக் சூப்பரா இருக்குப்பா, இதுல நீ டிராவல் பண்ணி பார்த்தேன்னா உனக்கு எல்லாம் நன்மையா இருக்கும், உனக்கு எல்லாமே சூப்பரா இருக்கும். இதை ட்ராக் கவனிச்சதும் ஏவாளுடைய மனது மாறுது, ட்ராக் மாறுது. உங்களுக்கு தெரியும், வேதம் படித்தவர்களுக்கு தெரியும். அதோட அவருடைய பார்வையை விட்டு ஆண்டவர் அவர்களை ஒதுக்கி வச்சிட்டார். அதன் பிறகு ஆதாமுக்கு ஆண்டவர் வந்து பார்க்க முடியல. ஆதாம் கேட்கிற, எங்க இருக்கிற ஆதாமே? ஆதாம் இருக்கிற இடம் தெரியாதா? தெரியும். ஆனாலும் கேட்கிற, ஆதாம் நீ எங்க இருக்கிறான்னா ஒரே வார்த்தை, அவருடைய பார்வைக்கு முன்னாடி ஆதாமுடைய முகம் இல்லை. எனவே தான் சொல்றேன், வழி மாறுறேன்னா அவரால் என்ன பார்க்க முடியாது. என்னை ஆண்டவர் பார்த்து என் காரியத்தை பார்க்கணும்னா நான் அவருடைய ட்ராக்ல நிக்க வேண்டியது அவசியம். ஆமென். வழி மாறிட்டேன்னா என்ன நடக்கும்? அவரால் என்ன பார்க்க முடியாது, அவரால் என்ன பார்க்க முடியாது. கேட்பாரு, ஆதாம் எங்க இருக்கிற? நான் உன்னை வச்ச ட்ராக்ல இருந்து நீ எங்க போன? நான் வச்ச ஸ்தானத்துல இருந்து நீ எங்க போன? இது சாத்தான் மிகப்பெரிய தந்திரம். யோபு வந்து யோபின் முகத்தை பார்க்க காரணம், ஆண்டவர் பார்க்கிறார் அவன் ட்ராக். யோபு பல கேள்விகள் ஆண்டவர்கிட்ட கேட்டாரு. புலம்பல் வந்த வேதனை மிகுதில வார்த்தைகளை விட்டு இருந்திருப்பாரு. ஆனா ஒரு நாள் கூட இந்த ட்ராக்கை மாத்துங்கன்னு கேட்கல. ஆமென். அந்த ட்ராக்ல தான் நிக்கிறார். அந்த ட்ராக்ல நின்னுட்டே சொல்றார், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். அந்த ட்ராக்ல நின்னுட்டே சொல்றார், என் மீட்பர் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த ட்ராக்ல நின்னுட்டே சொல்றார், என் ஜீவனை அவர் பராமரித்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ட்ராக்க மாத்துங்கன்னு கேட்கல. அந்த யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்து அவன் சிறை இருப்பை மாற்றி அவனுடைய முன் நிலைமையை பார்க்கலும் அவனுடைய பின் நிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏதேன் தோட்டத்துல ட்ராக்க மாத்தி விட்டான். அதே சாத்தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பிந்தின ஆதாமாய் வந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட. நல்ல இந்த வார்த்தை கவனிங்க. வனாந்தரத்துக்கு இப்பொழுது இயேசு போக காரணம் அவர் நியமித்து போன பாதை அல்ல, ஆவியானவர் கொண்டு போன பாதை. அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த பாதை யார் நியமிச்சதுங்கிறத முதல்ல கவனிக்கணும். இப்போ ஆவியானவர் வனாந்தரத்தில் கொண்டு போய் விட்டு, பைபிள் சொல்லுது அவர் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு என்ன ஆயிடுச்சா? பசி உண்டாயிடுச்சா. அவருடைய ட்ராக்ல உடனே எல்லாம் சாத்தா வந்து நம்மள்ட்ட பேச மாட்டான். எங்க நம்ம டல் ஆகுறோமோ அங்கதான் வந்து பேசுவான். ஆமே, எங்க நம்ம டல் ஆகுறோமோ, எங்க நம்ம வந்து இந்த ட்ராக்கை குறித்து ஒரு கேள்வி எழும்புதோ, அல்லது எங்க நம்ம சோர்ந்து போகிறோமோ அங்கதான் வந்து கேள்வி வைப்பான், அங்கதான் வந்து ட்ராக்கை மாத்த நினைப்பான். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபாசிக்கும் போது வந்து சாத்தான் பேசல. பைபிள் தெளிவா சொல்லுது, அவருக்கு பசி உண்டாயிற்று. ஒரு வீக்னஸ் உண்டாகுறது தெரிஞ்சதும் சாத்தா வந்து 3 கேள்வி வைக்கிறான். நமக்கு தெரியும். முதல்ல சொல்றார், இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கும் என்று சொல்றார். ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். தட்டி விடுறார். அடுத்து சொல்றார், ஒரு தேவாலயத்து உப்பரிகையின் மேல நிறுத்தி சொல்றார், நீ தேவனுடைய குமாரனியானால் தாழ குதியும், உம்மை காக்கும்படி தூதர்கள் கட்டளையிடுவார் என்று சொல்லி இருக்கிறதே சொன்னதும் ஆண்டவர் சொல்றார், நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்றார். இந்த நேரத்தில் இந்த 2 வார்த்தையை பதில் சொல்லிட்டு அடுத்து அவன் சொல்றான். ஆமென். 8வது வசனத்தை வாசியுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன். நல்ல கவனிங்க. முதல் 2 வார்த்தையிலுமே ஆண்டவர் பதில கொடுக்கிறார். 3வது அவன் வைக்கிற ஆப்ஷன் என்னன்னா, மிகவும் உயர்ந்த மலையில கொண்டு போய் அவன் எல்லாவற்றையும் காண்பித்து தன்னுடைய மகிமையும் காண்பித்து சொல்றான், நீர் என்னை சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினா இவைகள் எல்லாம் உங்களுக்கு, சிம்பிளா சொல்றேன்னா, பிதா நியமித்த பாதையை விட்டு அவன் ஒரு பாதையை காமிக்கிறான். இந்த வார்த்தை வந்ததும் ஆண்டவர் அங்கே பதில் கொடுத்து கொண்டு இருக்கவில்லை. மாறாய் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, அப்பாலே போ சாத்தான் என்றார். ஆமே. இங்க இருந்துட்டு ஆண்டவர் எடுத்து பதிலாம் கொடுக்கல. ட்ராக் மாறுறது மாதிரி பேசுறேன்னு தெரிஞ்சதும் ஒரே வார்த்தை, அப்பாலே போ சாத்தான் என்றார். அதுக்குன்னு போய் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க, இருதயத்தில் சொல்லுங்க. ட்ராக் மாறுறது மாதிரி உங்களை யாராவது பேசுறாங்கன்னா புரிஞ்சுக்கோங்க, இது சாத்தானுடைய வேலை. ஆண்டவர் உடனே அந்த இடத்துல பதில், ஃபர்ஸ்ட் 2 கேள்விக்கு முதல்ல சொல்லிருக்க வேண்டியது ஆண்டவர் அப்பாலே போன்ட்டு. ஆனா ஃபர்ஸ்ட் பதில் கொடுக்கிறார். ஆனா 3வது வார்த்தை அவன் ட்ராக்க மாத்துறதுக்கு வந்து நிக்கிறான் தெரிஞ்சதும், இந்த வனாந்தரத்துல இந்த பசி உண்டாகிற நிலைமைக்கு நான் இருக்க காரணம் இது நான் நியமிச்ச பாதை கிடையாது, இது ஆவியானவர் என்ன கொண்டு வந்த பாதை, என் கத்த நடத்துற பாதை. எனக்கு ஒண்ணு தெரியும், பசியில அழிய அவர் விட மாட்டார். நான் அவர் பாதையில் நிற்கிறது உண்மையானால் என்னை பலப்படுத்துகிற தேவன் ஏற்ற நேரத்தில் எனக்கு வந்து உதவி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அவர் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 40 நாள்ல எனக்கு அப்பம் கிடைக்கலன்னு தான் நீ பாக்குற. நான் நடந்தது வனாந்தரத்தில், ஆனாலும் பரலோக மன்னாவால் என்ன கத்த நிரப்பி நடத்திட்டு தான் இருக்கிறார். அப்படி ருசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது இருக்குதுப்பா எனக்கு. ஆமா, இந்த வனாந்திரத்துல எனக்கு சாப்பிடுறதுக்கு அப்பம் கிடைக்கல நான் ஃபீல் பண்ணல, எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறார்னா இந்த வனாந்திரத்துல எனக்கு ஒண்ணு தெரியும், வார்த்தையை தந்தவர் மகிமையானதை காண பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
இதான் 40 நாள் அவர் சமூகத்தை பிடிச்சு அவர் வார்த்தையை பிடிச்சு இந்த பாதைன்னு சொல்லி நடக்கிறியே, உங்க லைஃப்ல அப்படி என்ன நடந்துச்சுன்னு யாராவது வந்து கேட்டா சொல்லுங்க. நீங்க பாக்குறது போல அப்பம் உண்டாகல, உண்மைதான். நீங்க பாக்குறது போல எந்த அதிசயம் நடக்கல, உண்மைதான். ஆனா எனக்கு சொல்ல முடியும், இந்த வனாந்தரத்தில் அவர் சத்தம் என் காதுல கேட்டுட்டு இருக்குது, அவருடைய வார்த்தை என் காதுல கேட்டுட்டு இருக்குது. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ருசித்து சொல்ல முடியும், நான் நடக்கிற பாதையில என் தேவன் பேசுகிறார் என்று சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஜீசஸ், ஹalleluya, ஆமென். வார்த்தை தந்து இந்த நான் வனாந்திரத்தில் நிக்க வச்சிருக்கிறாரு. அவன் வந்து ட்ராக்க மாத்த நினைக்கிறான். ஆமென். சொல்றார், அப்பாலே சாத்தானே, தேவ ஜனமே, ட்ராக் மாறிராதீங்க, பாதையை மாத்திராதீங்க. அவர் அனுமதித்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவர் அனுமதித்தலை இன்று நீங்கள் நடக்கிறீர்களானால், இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கான செய்தி உங்களுக்கு இதுதான். யோபின் முகத்தை பார்த்து செய்த ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்த்து கிரியை செய்வார். உங்கள் முகத்தை பார்த்து கிரியை செய்வார். நம்புறவங்க ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஏதேன்ல அந்த ஆதாம் விழுந்து போனான், ட்ராக் மாறிட்டான். ஆனா பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ட்ராக் மாத்துறதுக்கு வந்து நின்னதும் அப்பாலே போட்டாரு. இதே வார்த்தையை அன்னைக்கு ஏவாளும் ஆதாமும் சொல்லி இருந்திருப்பார்களானால் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமா இருக்கும். ஹalleluya. தேவ ஜனமே, உங்க ட்ராக்க மாத்துறதுக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் அதை உங்களை விட்டு மாத்திருங்க. ஆமே. உங்க ட்ராக்க மாத்துறது போல யாராவது உங்க கூட இருந்து பேசிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த பேச்சில இருந்து நீங்க விலகிருங்க. ஆமே, நீங்க விலகிருங்க. ஆமே. ட்ராக் மாறிட்டோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். குறித்த காலங்கள் இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கும். ஆமென். ஆபிரகாம் சாராளுடைய வார்த்தையை கேட்டு கொஞ்சம் ட்ராக் மாறினாரு. நமக்கு தெரியும் 13 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. 13 வருஷம் பேசல. 99 வயதில் ஆபிரகாம் கூப்பிட்டு சொல்றார், எனக்கு முன்பாய் நடந்து உத்தம. அப்படின்னா என்ன? ட்ராக் மாத்துறாத, உனக்கு குறிக்கப்பட்ட காலம் சமீபித்து கொண்டிருக்கிறது, ட்ராக்க மாத்திராத. ஆண்டவர் அவனை அப்புறப்படுத்தினதும் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ட்ராக்ல நிக்கிறவனுக்காய் பரலோகம் கிரியை செய்யும். ட்ராக்ல நிற்கிறவனுடைய கண்கள் அதிசயத்தை காணும். ட்ராக்ல நிற்கிறவன் பலனடைவான். ஹalleluya. ஆமென். ஆமென். இயேசு ட்ராக்ல மாறல. பைபிள் சொல்லுது, தூதர்கள் வந்து பணிவிடை செய்தார்கள். ஆமென். ட்ராக்ல நிக்கிற உங்களுக்குன்னு கர்த்தர் சில தூதர்களை அப்பாயின்ட் பண்ணி வச்சிருக்கிறார், உங்களை பலப்படுத்த. அதனாலதான் சில நேரத்தில் தளரும் போது உங்களை திடப்படுத்தி நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறார். ஹalleluya. நடக்கிறது வனாந்திரம், சாப்பிடுறது மாதிரி அப்போ எதுவும் இல்லை, பார்க்கறது மாதிரி அற்புதமும் இல்லை. ஆனா எத்தனை பேர் சொல்ல முடியும், வார்த்தையினால இன்னைக்கு நடத்திட்டு இருக்கடா, என் கர்த்தருடைய கை குறுகி போகல சொல்றவங்க, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடன் இருப்பீரே. தடைகள் வந்தாலும் உங்க தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. சில தடைகள் வந்தாலும் தடைகள் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மை. 2 கரங்களை உயர்த்தி, நீ நல்லவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரம் என். ஆமென். சிநேகிதர்கள் வந்து பேசின வார்த்தை எல்லாம் யோபு ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க காரணமே, புலம்ப தொடங்க காரணமே, எப்ப சிநேகிதர்கள் வந்து பேசினாங்களோ ஆமா அதுக்கப்புறம் தான் யோபு பேசவே தொடங்குவார் ஆண்டவர்கிட்ட. ஆமா, என்னுடைய விசுவாசத்தை தளர பண்ணுகிற அல்லது விசுவாச ஓட்டத்திலே நான் விசுவாசத்தில் நின்று என்னை பலப்படுத்துகிற நபர்கள் என் கூட இருப்பாங்கன்னா அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமே, அது ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காதவங்களா கூட இருக்கலாம்.
உங்களை விசுவாசத்துல யார் ரொம்ப தளர பண்ணுவானோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க தான். ஆமென். யோபுக்கு ஆரம்பத்திலேயே விசுவாசத்தை தளரப்பட யார் நினைச்சா தெரியுமா? யாரு? ஆமானே, என்ன கோரஸா சொல்றீங்க? எடுத்தவரை நான் அதிலே விசுவாசத்தை தளரப்பட்ட யார் சொல்றான்னா மனைவி. தேவனை தூஷித்து சாத்தான் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறான். வாயிலிருந்து ஒருக்கா தூஷிச்சிட மாட்டானா? ஒருக்கா தூஷிக்கும். ஆமென். உடனே மனைவியை தள்ளவில்லை, அந்த வார்த்தையை தள்ளி போடுறான். வார்த்தையை தள்ளி போடுறான். அதான் நான் ஒரு மெடிடேஷன்ல சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்கு. எனக்குள்ள எந்த வார்த்தை பதிக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது நானாதான். ஆமே. எல்லா வார்த்தையும் தூக்கி போட்டு சேவ் பண்ணக்கூடாது. எனக்குள்ள எந்த வார்த்தை இருக்க வேண்டும் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதை. யவீரு இயேசுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறார். ஒரு குரூப் வந்து சொல்றாங்க வீட்டுல இருந்து, உன் பிள்ளை மரித்து போனாள், இனி போதகரை. இப்போ ஒரு பக்கம் சத்தம் கேட்டுடுச்சு, இனி இந்த ட்ராக்ல நீ நடக்காத, இந்த ட்ராக்கை மாத்திரு, அவரை விட்டுரு. உடனே யவீரு அடுத்த எந்த சத்தத்தை கேட்க விரும்புறானா அவர் என்ன சொல்றார்? உடனே அவரை பார்க்கிறார். அவர் சொல்றார், நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாரு. இப்ப இந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்தா யவீரு கையை விடணும், இந்த சத்தத்துக்கு இடம் கொடுத்தா யவீரு முன்னாடி போனோம். யவீர் இந்த வார்த்தையை டெலீட் பண்ணிட்டாரு, இந்த வார்த்தையை கேட்டாரு, ஸ்டெப்பை முன்னாடி வைக்கிறாரு, வீட்டில் அதிசயம் நடக்கு. ஆமென். எந்த வார்த்தையை நான் பதித்து வைக்கிறேன் என்பது ரொம்ப ஜாக்கிரதை. இந்த பாதையை நான் எவ்வளவு பற்றி பிடித்து அவரை பிடித்துக் கொள்றேனோ அங்கதான் என் காரியங்களில் கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்க முடியும். ரூத்தின் வாழ்க்கை சரித்திரமாய் மாறுவதின் பிரதானமான காரியமே ரூத்து அந்த ட்ராக்ல நகோமியை பற்றி பிடித்துக் கொண்டாள். ஆமென். போவாசின் வயல் நிலத்துல ரூத்துக்கு தயவு கிடைக்கிறதற்கு போவாஸ் ரூத்தினிடத்திலே கண்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? அவ மாமியை பற்றி பிடித்துக் கொண்டார் என்ற செய்தி. ரூத்து 2வது அதிகாரம். நேற்று இந்த வார்த்தை ரொம்ப என்ன பலப்படுத்தின வார்த்தை. 2வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். அரிக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதியுத்தரமாக 5வது வசனத்துல போவாஸ் வந்து கேட்கிறான், இந்த பெண் பிள்ளை யார், யாருடையவள் என்று கேட்டான். உடனே 6வது வசனத்துல அவன் சொல்லுகிறான், இவள் மோவாப் தேசத்திலிருந்து, அடுத்த வார்த்தையை கவனிங்க, நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை. ஆமென். இவ்வளவு மட்டுமல்ல, அவளை குறித்து எல்லாவற்றையும் சொல்லுகிறான். அது எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்றால் 11வது வசனத்துல போவாஸ் அவளை பார்த்து பிரதியுத்தரமாய் சொல்றார். வாசிங்கள் அந்த வசனத்தை. புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் அறிவிக்கப்பட்டது. இந்த ரூத்தினுடைய இந்த செயல் இருக்குல்ல, போவாச ரூத்தை பார்க்க வச்சுட்டு, போவாச ரூத்தின் முகத்தை பார்க்க வைத்து விட்டது. இல்லைன்னா இவர்களுக்கு அந்நிய ஸ்திரீகள் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா ரூத்தினுடைய இந்த செயல் என்ன ஆயிடுச்சுன்னா, போவாசின் முகத்தை ரூத்தின் முகத்தை பார்க்க வைத்தது. அப்படி பார்த்ததுனால அந்த வயல் நிலத்துல ரூத்துக்கான காரியங்களை போவாசுக்கு எளிதாய் செய்ய முடிந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அதுக்கு இந்த ரூத் என்ன செய்தால், அவர் அனுமதித்த பாதையில அவரை விடாமல் பற்றி கொண்டு, அதான் 1வது அதிகாரத்துல மாமிட்ட சொல்றா, இதே பாதையில 2 பேர், ஒன்னு ரூத் ஒன்னு ஓர்பாள், 2 பேருமே ஒரே பாதை தான், 2 பேருமே ஒரே சூழ்நிலை தான். ஆனால் ஒருவள் விட்டு பாதையை மாத்திட்டா, ஒருவள் முத்தம் விட்டுட்டு பாதையை மாத்தி போயிட்டா. ஆனா இந்த ரூத் சொல்றார், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், என்ன ஆனாலும் மரணமே வந்தாலும் உங்களை நான் விட மாட்டேன். அப்படி நான் இப்படி சொல்றேன், இந்த பாதையில நான் இன்னும் பிடிச்சு நிற்பேன். இந்த பாதை எனக்கு கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட பாதையானால் நான் பிடித்து நிற்பேன். ஆமென். ரூத்துக்கு போவாஸ் நிலத்திலே
தயவு பாராட்டப்பட, கிருபை பாராட்டப்பட, நன்மை பாராட்டப்பட ரூத்தினிடத்தில் வெளிப்பட்ட முதல் காரியமே அவள் அனுமதித்த பாதையை விட்டு விலகவில்லை. ஆமென். உறுதியாய் பற்றி கொண்டு வர்றா. போவாஸ் சொல்றார், நீ எப்படி வந்தெல்லாம் தெரிவிக்கப்பட்டுச்சு. எத்தனை ஸ்திரீகள் அந்த வயலத்தில் இருப்பாங்க. எந்த ஸ்திரீக்கும் போவாஸ் இப்படி செய்யவில்லை. ஆனால் இந்த ஸ்திரீக்கு இவ்வளவு பெரிய நன்மைகளை செய்கிறார் என்றால் அதற்கு காரணம் போவாசின் முகம் ரூத்தின் முகத்தை பார்த்தது. பார்க்க வைக்கிற விதமாய் ரூத் நடந்தால். என்னப்பா அப்படி நடந்த? கர்த்தர் அனுமதித்த பாதையை விட்டு விலகவில்லை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன். ஆமென். இந்த போவாசுக்கும் நம்முடைய போவாசுக்கு வித்தியாசம் உண்டு. போவாஸ் விசாரித்து தான் அறிந்து கொண்டாள். ஆனால் நம்முடைய போவாஸ் விசாரித்து அல்ல, அவர் என்னை பார்த்து அறிந்து கொண்டிருக்கிறார். என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ விடாமல் பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ அவரை பற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறார். நீ சகித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார். என் தேவனுடைய பார்வையில் இருப்பது உண்மையானால் உனக்கானதை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு உலக போவாசே ஒருவள் இந்த பாதையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அந்த பாதையில நடக்கிறதை பார்த்ததும் அவள் மனம் இறங்கி அவளுக்காக இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வாரானால் அந்த பரம போவாஸ் என் காரியத்தை பார்த்து நடத்த அவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய பார்வை பட நான் செய்ய வேண்டியது அவர் அனுமதித்த பாதையை விட்டு விலகக்கூடாது. பாதையை விட்டு மாறிடாதீங்க. என்ன பாதை? எல்லாருக்கும் ஒரே பாதைன்னு கேட்ட கிடையாதுங்க. சில நடக்கிற பார்த்து அவங்க பாதை நமக்கு இருந்தா நல்லா இருந்துக்குமே தோணும். அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன பாதையில நடக்க முடியுமோ அப்படிதான் நடத்துறார். நான் நடக்கிற பாதையில உங்களால நடக்க முடியாது, நீங்க நடக்கிற பாதையில என்னால நடக்க முடியாது. ஆமே. நான் சொல்ற வார்த்தை நம்பி நடங்க. பாதையை மாத்தாதீங்க. ஹல்லேலூயா. பாதையின் போகிற பாதையில எதுவுமே தெரியாது, ஒருவேளை எதுவுமே புரியாது, ஒருவேளை எதுவுமே பார்க்கவும் முடியாது, ஒருவேளை ஆனா முடிவில் உங்களுக்காய் சிலுவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன். ஆமென். ஒரு காரியத்தை கூட சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். இரண்டாவது இந்த யோபு செய்த காரியம். முதலாவது, கர்த்தர் அனுமதித்த பாதையை விட்டு அவன் விலகவில்லை. கர்த்தர் அவன் முகத்தை பார்த்து ஆசீர்வதித்தார். இரண்டாவது, இந்த யோபு செய்த காரியம், தனக்கு இருந்த பிரச்சனையிலும் அவன் தேவனுடைய பிரசன்னத்தை தேடுகிறவனாக இருந்தான். ஆமென். யோபு 23வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். 23:3. நான் அவரை எங்கே கண்டு. அதுக்கு முந்தின வசனத்திலிருந்து வாசிங்க. இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. அதாவது என் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது. என் தவிப்பை பார்க்கல, என் வாதை கடினமாயிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் என் பிரச்சனை குறையல, என் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. இது அதிகமாக அதிகமாக யோபு யாரை தேடுகிறான் என்றால் 3வது வசனம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. ஆமென். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எங்க இருக்கிறார் தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் அவர் சமூகத்துல போய் நிக்கணும். யோபுடைய தேடுதல் இந்த பிரச்சனையில எதுவா இருக்குது தெரியுமா? என் மனைவி எங்க இருக்கிறா கேட்கல, என் பிள்ளைங்க எங்க இருக்கிறாங்க கேட்கல. யோபுக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள். 42வது அதிகாரத்துல தெரியுது, அங்கதான் தெரியுது இவ்வளவு கூட்டம் சொந்தமே எல்லாம் இருக்கும்போது தான் நமக்கு தெரியும் இவங்களா நம்ம சொந்தக்காரங்களா. ஒன்னும் இல்லாத ஒரு ஆளு கூட சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. எந்த சொந்தக்காரங்களையும் தேடல. இன்னும் கூடவே 4 நண்பர்கள் இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் எப்பா தயவு செஞ்சீங்க கூட கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு சொல்லல. யோபு கேட்கிறார், பிரச்சனை அதிகமாகுது. யோபு, இப்போ உனக்கு என்ன தேடுதல் வேணும்? அவருடைய பிரச்சனை எங்க? ஆண்டவர் எங்க இருக்கிறார் சொல்லுங்க, எனக்கு அவர் பிரச்சனை தேவை. எவன் ஒருவன் தன் பிரச்சனையில் பிரசனத்தை தேடுகிறானோ அவன் முகத்தை கர்த்தர் பார்த்து அவனுக்கான காரியத்தை கர்த்தர் நடப்பிப்பார். ஆமென்.
எனக்கான பிரச்சனைக்கான தீர்வு தேவ பிரசன்னத்தில் மட்டுமே உண்டு என்று நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே போல ஒரு வார்த்தையை சொல்றேன், அவர் பிரசன்னத்துல என் பிரச்சனை சந்திக்கப்படலைன்னா வேற எங்க போனாலும் என் பிரச்சனை சால்வ் ஆகாது. பிரச்சனையில பிரசன்னத்தை தேடுங்கள். யோபு வேற யாரையும் தேடல, அந்த அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சுக்கினா தெரியும். அவனுடைய தேடுதல் முழுவதும் அவர் எங்க ஆண்டவருக்கு, எனக்கு இந்த பாதை அனுமதித்தவருங்க, எனக்கு இந்த பாதையில் நடத்துறவருங்க. அவர் முன்னாடி பாக்குற அவரை காண்ல, பின்னாடி பாக்குற அவரை காண்ல, ரைட்ல பாக்குற அவரை காண்ல, லெஃப்ட்ல பாக்குற அவரை காண்ல. அவர் இருக்கிறது எங்கன்னு சொல்லுங்க, நான் அவருக்கு முன்னாடி போய் நிக்கணும், அவர் பிரசன்னத்துல போய் நிக்கணும். போய் நின்னா என்னப்பா செய்வ? 4வது வசனம் 5வது வசனத்தில் சொல்றார், என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கு வார்த்தைகளை என் வாயை என் கஷ்டத்துல நான் அவட்ட சொல்லிடுவேன், நான் பாரத்துல அவட்ட சொல்லிடுவேன், அவர் பார்க்கறது மாதிரி வச்சிருவேன். 5வது வசனத்தில் சொல்ற, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். அவர் எனக்கு என்ன சொல்றார் அதை கேட்டு நான் உணர்வேன். ஏன் இந்த பாதையை எனக்கு சொல்லுவார், இந்த பாதையில் என்ன நடக்கும்னு சொல்லுவார். அவருடைய பிரசன்னத்தில் இருந்தேனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனைங்கிறத அவர் எனக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். அது மட்டும் இல்ல, 6வது வசனத்தில் அழகா சொல்றார் பாருங்க, அவர் தம்முடைய மகா வல்லமையின்படி என்னோட வழக்காடுவாரோ. ஆமே, அவர் பிரசன்னத்துல போய் நான் நின்னுட்டேனா, ஏன்பா இந்த பிரச்சனை ஏன்ட்ட கொண்டு வந்து நிக்கிற அப்படி கேட்க மாட்டார். மாற என்ன செய்வார், அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார். என்ன நம்பிக்கை பாருங்க. என் பிரச்சனைல எங்க நம்ம பிரச்சனைய மனுஷங்க கிட்ட கொண்டு போன எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? நம்ம பிரச்சனையோட கொண்டு வாரோன்னு தெரிஞ்சாலே நம்மளை விட்டு விலகுற கூட்டம் தான் உலகம். ஆனா இங்க யோபு சொல்றா, நான் பிரச்சனையை கொண்டு போய் அவர் பிரச்சனத்துல நின்னுட்டேன்னா அவர் என்கிட்ட வழக்காட மாட்டார். இதுக்கா வந்திருக்கிற, இதுக்குதான் நீ வர்றியா என்ன பார்க்க, அப்படி சொல்ல மாட்டார். அவர் தயை பாராட்டுவார். தயனா என்ன? என் பிரச்சனையை தூக்கிட்டு அவருடைய இரக்கத்தை என் வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ ஜனமே, பிரச்சனையில நாம எதங்க தேடுறோம்? நெருக்கத்துல எதை தேடுகிறோம்? ஆமே, ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் அதில் வார்த்தையை பேசுவார். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லி விடுகிறேன், எதை நான் ஃபர்ஸ்ட் தேடுறேன்? இந்த வருஷம் நமக்கு தந்த வார்த்தை, நீ சகலத்தையும் யாருக்கு சொல்ற தெரியுமா? இந்த வார்த்தையை 1 சாமுவேல் 30வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், நான் சொல்லி விடுகிறேன். அவ்வளவு நெருக்கப்படுகிறார் தாவீது. மற்ற எல்லாருக்கும் உண்டான நெருக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான நெருக்கம் யாருன்னா தாவீது. ஏன்னா எல்லாருக்கும் கீழ், எல்லாருக்கும் மேல இந்த தாவீது இருக்கிறார். இப்ப எல்லாரும் கல்லறியக்கு நிக்கிறாங்களா, எல்லாரும் என்ன இழந்திருக்கிறாங்களோ அதே இழப்பு தான் தாவீதுக்கு இருக்கு. எல்லாருக்கும் என்ன வருத்தமோ அதே வருத்தம் தான் தாவீது இருக்கு. ஆனா தாவீதுக்கு ஒரு ஸ்டெப் கூட மேல. ஏன்னா கூட இருக்கிறவங்களை புரிஞ்சிக்காம கல் எடுத்துட்டு எரியறதுக்கு நிற்கும் போது பைபிள் சொல்லுது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். நெருக்கப்பட்டது உண்மை. ஆமே, நெருக்கப்பட்டது உண்மை. எல்லாருக்கும் நெருக்கம் வரும். ஆனா நெருக்கத்துல நான் அடுத்து என்ன செய்கிறேன் ரொம்ப முக்கியம். நெருக்கம் வராது என்றல்ல, நெருக்கம் வரும். ஆனா நெருக்கத்துல நான் என்ன செய்கிறேன் என்பது ரொம்ப முக்கியம். நெருக்கத்தில் எவன் ஒருவன் தேவனை நெருங்குகிறானோ அவன் வாழ்க்கையில கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள வைப்பார். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அவனுடைய இருதயம் நெருங்கிதான் இருக்குது, நொறுங்கிதான் இருக்குது. ஆனா அந்த இடத்துல அவன் யாரையும் தேடல. சொல்ற, ஏபத்தை கொண்டு வாங்க, பிரசனத்தை கொண்டு வாங்க, அவர் சமூகத்துல நான் உட்கார்றேன். தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்திட்டு கர்த்தருக்கு முன்னாடி காரியம் வச்சுட்டு சொல்ற, ஆண்டவரே நான் போலாமா ஆண்டவரே, நான் போவேன் ஆண்டவரே, நான் திருப்பி கொள்வேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றார், பிரச்சனைல நீ பிரசனத்தை தேடனல, நீ போ, நீ போ. உன் கூட எவன் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வார், நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வார். பிரச்சனையிலே பிரசனத்தை தேடுகிறவனை தேவன் விட்டு கொடுக்க மாட்டார். பிரச்சனையிலே பிரசனத்தை தேடுகிறவனை கர்த்தர் மகிழ பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். என் பிரச்சனை மகிமையா மாறணும்னா நான் பிரசனத்தை தேடணும். ஹல்லேலூயா. பொதுவாகவே பிரச்சனை அதிகமானதும் நாம எதுல தான் ஃபர்ஸ்ட் கை வைப்போம் தெரியுமா? நம்முடைய ஜெபத்துல இல்ல. ஜெபிக்கிறது குறைஞ்சிரும், பைபிள் படிக்கிறது உங்க சிரிப்பிலே தெரியுது, அதான் நம்ம வாழ்க்கையில
கொஞ்சம் பிரச்சனையில எல்லாம் நல்லா ஜெபிப்போம். ஆனா கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சதும் ஃபர்ஸ்ட் நம்ம கை வைக்கிறதே ஜெபத்தை. என்னத்த ஜெபிச்சல உடனே நம்முடைய மைண்ட் எங்க போயிடும்னா எப்படி சால்வ் பண்ணலாம், வேற ஏதாவது வழி இருக்குதா, வேற ஏதாவது வே இருக்குதா. தேவ பிள்ளையே, பிரச்சனை அதிகமாகுதுன்னா பிரச்சனத்துல இன்னும் உட்கார்ந்துருங்க. ஆமென். பிரச்சனத்தில் உட்கார் பார்க்கிறவங்களுக்கு அது சிரிப்பா தான் இருக்கும். பார்க்கிறவன் சிரிப்பா தான். தீ 7 மடங்கு அதிகமானதும் நிக்கிறதுல இன்னும் உறுதியாறாங்க. ஆமென். தீ 7 மடங்கு அதிகமானதும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கையை வேணா கெட்டு காலை கெட்டு தூக்கி போடு, என்ன வேணாலும் செய். அப்பா பிரச்சனத்துல நான் நிக்கிறது உண்டு. ஆனால் எனக்கு முன்னாடி எரிகிற இந்த தீ பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் விட்டு கொடுத்தாரா? இல்லையே. எரிந்தது அவன் தீதான், எரிய பண்ணது அவன் தீதான். ஆனா அவன் வாயாலே கர்த்தருடைய மகிமை கர்த்தர் பேச வைக்கிறான். கர்த்தருடைய மகிமை பேச வைக்கிறான். இன்னும் சொல்லப்படுகிறது, அவங்க மேல தீக்க வாசனை கூட. பிரச்சனையிலும் ஒருவன் பிரசன்னத்தை தேடுவானால் அந்த பிரச்சனையினால உங்களுக்கு ஒரு சின்ன இழப்பு கூட வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். தாவீதுட்ட சொல்றது, எப்பா நீ போய் திருப்பிக் கொள்ள, நீ சகலவற்றை திருப்பிக் கொள்வாய்னா, நீ பிரச்சனையில பிரசன்னத்தை தேடினதுனால நீ எதை எதை இழந்திலையோ அதுல ஒண்ணு கூட விடாம உனக்கு திருப்பிக் கொள்ள என் ஆண்டவர் வைப்பா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனையில எதை தேடுறோம், எதை வாஞ்சிக்கிறோம், எங்க போய் உட்கார்றோம், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் பேசுறோம், ஃபர்ஸ்ட் ஒரு நெருக்கம் வருதுங்க, யாரை ஃபர்ஸ்ட் தேடுறோம். ஆமா, எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அல்லது ஒரு நெருக்கம் வரும்போது நான் யாரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேனோ அவங்கள தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். ஆமா, பிரச்சனையில பிரசன்னத்தை தேடுங்க. பிரசன்னம் உங்களை விட்டு கொடுக்காது. பைபிள் சொல்லுகிறது, அவருடைய பிரசன்னத்துல பர்வதங்கள் மெழுகு போல. இந்த ஒரு வசனத்தை வாசிகள் 97வது சங்கீதம் 5வது வசனம். ஜீசஸ். கர்த்தரின் பிரசன்னத்தினால், கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிட்டு. அடுத்த வார்த்தை, சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே உருகி போயிற்று. இந்த வார்த்தை நேற்று இரவு ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டது. முதல் வார்த்தையை சொல்லிட்டார் ஆண்டவர், கர்த்தரின் பிரசன்னத்துல பர்வதங்கள் என்ன ஆயிருமா, மெழுகு போல உருகிறோம். அதனுடைய அடையாளம், அதனுடைய அர்த்தம், அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகள் ஒரு விஷயமாவே இல்ல, அது ஈஸியா சால்வ் பண்ணிடுவார். அதான் சொல்ற, அது அவருடைய பார்வைக்கு அற்ப காரியம் சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு, அது ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே. அப்படின்னா என்ன அர்த்தம், அவருடைய பிரசன்னத்தை தவிர வேற யாருடைய பிரசனம் லைஃப்ல இருந்தாலும் இது நடக்காது. ஆமே. அதை நான் இப்படி இந்த பிரச்சனைய நீ வேற யாருக்கு பிரச்சனத்துல கொண்டு வச்சாலும் இது அப்படியே தான் இருக்கும். ஆனா இந்த பிரச்சனைய நீ அவர் பிரசன்னத்துல வச்சிட்டேனா உன் கண்களுக்கு முன்பாக அதிசயப்பட. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா, எல்லாருக்கும் முன்னாடி வச்சிட்டு தான் கடைசியில் கொண்டு வந்து ஃபர்ஸ்டே நீங்க அவர் முன்னாடி வச்சிட்டீங்கன்னா வேற ஆளுக்கு முன்னாடி கொண்டு போக கர்த்தர் விட மாட்டார். ஃபர்ஸ்டே அவர் முன்னாடி வச்சிருங்க. எல்லா இடத்திலையும் அலைந்து திரிந்து விட்டு வந்து இல்ல. அவர் தேவ பிள்ளையுடைய அழகே, அவருடைய கண்களும் அவருடைய கரமும் கர்த்தரை மட்டும் நோக்கி இருக்கும். ஆமென். சோதோமின் ராஜா ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வந்ததும் ஆபிரகாம் உடனே கையை நீட்டி இப்படி வாங்கி பார்த்துட்டு திரும்ப கொடுக்கல. கொடுக்கிறதுக்கு வாயை திறந்த உடனே கையை மேல வைத்துட்டாரு. சோதோமின் ராஜா என்ன ஆசீர்வதிச்சாங்க. முன்னாடியில நான் வந்து நிக்க மாட்டேன், எனக்கு எதுனாலும் அப்பா பார்த்துப்பார். ஆமா, நன்மையோ அவர் பார்த்துப்பார், எதுனாலும் கர்த்தர் பார்த்துப்பார். ஹல்லேலூயா. 15வது அதிகாரத்துல முதல் வார்த்தையில கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்ற, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பலனுமா இருப்பேன். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். பிரச்சனையில பிரசன்னத்தை தேடுங்க. ஆமென். பாரம் அதிகமாக பிரசன்னத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. லூக்கா 10வது அதிகாரத்துல மார்த்தாள் இயேசுவை வீட்டுக்கு வருந்தி அழைக்கிறார். இயேசு வீட்டுக்குள்ள வந்ததும் மரியாள் வந்து இயேசுவின் பாதத்துல உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கிறத மார்த்தாள் பார்த்துட்டு மார்த்தாள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற, ஆண்டவரே பாருங்க ஆண்டவரே. வந்து மரியாள் உட்கார்ந்து வசனம் கேட்டுட்டு இருக்கிறா. உடனே ஆண்டவர் சொல்றார், மார்த்தாளே நீயோ
அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனா மரியாள் அப்படி இல்லை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. ஆமென். இது தியானிக்கும் போது அவர் எழுத வைத்த வார்த்தை, பிரச்சனையை தீர்க்கிற பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கும்போது நீ ஏன் பிரச்சனையை தூக்கிட்டு இருக்கிற? ஹலோ மார்த்தாளே, மரியாளே, பிரச்சனையை தீர்க்கிற பிரச்சனை உங்க வீட்டில் இருக்கும்போது நீ ஏன் இன்னும் பிரச்சனையை தூக்கிட்டு இருக்கிற? நீ பிரச்சனத்தை தூக்கு, பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya, ஆமென். பிரச்சனை அவர் கையில கொடு, அவர் தர பிரச்சனத்தை வாங்கிக்கோங்க. பிரச்சனத்திற்குள்ள இருக்கிறவனுக்கு பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது. பிரச்சனத்துல உன் பிரச்சனை ஒண்ணுமே இல்லாமல் ஆகிறோம். ஆமென். மார்த்தாளுக்கும் மரியாளுக்குள்ள வித்தியாசம். ஆமென். மார்த்தாள் இயேசு வீட்டில் வர்றது வர பிரச்சனையை தூக்கல, மரியாள் இயேசு வீட்டில் வர பிரச்சனையை தூக்கிட்டு இருக்கிறா. மார்த்தாள் இயேசு வீட்டுக்குள்ள வந்ததும் அவ பிரச்சனையை தூக்கிட்டா, மரியாள் இயேசு வீட்டுக்குள்ள வந்ததும் பிரச்சனத்தை தூக்கிட்டா. ஆமென். நாம எதை தூக்குறோமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் இன்னைக்கு நடக்கும். பிரச்சனத்தை தூக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஒண்ணுமே இருக்காது, கர்த்தர் பார்த்து நடத்திட்டு இருப்பார். ஆனா பிரச்சனையை தூக்கிட்டு இயேசு இருக்கிறார், பிரச்சனை உடையவர் வீட்டில் இருக்கிறார், வீட்டில் இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நீ அதான் நான் இருக்கிறேன்ல, நான் இருக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் பிரச்சனையை தூக்கிட்டு இருக்கிற? கொண்டு வந்து வை, நீ பிரச்சனத்தில் உட்காரு. பிரச்சனம் உனக்கு இல்ல அல்லது பிரச்சனம் ஒண்ணு இல்லன்னு உனக்கு ஓகேனா நீ பிரச்சனை தூக்கிட்டு இருக்க ரைட், அதான் பிரச்சனை இருக்குது இல்ல. இது உனக்கு தெரியல அல்லது இது உன் வீட்டுல இல்லன்னா நீ தூக்கிட்டு இருக்கிறது ரைட்டு, நீ சொல்றது ரைட்டு. மரியாள் இவ்வளவு நேரம் இதே பிரச்சனையை அவ தூக்கிட்டு இருந்தா, ஏன்? ஏசு இதுவரை இல்ல, பிரச்சனை இல்ல வீட்டுல. ஆனா பிரச்சனை வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சதும் மரியாளுக்கு அதை தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ அதை இறக்கி வச்சுட்டா, பாதத்தில் உட்கார்ந்துட்டா. அவள் இயேசுவை பார்க்கிறா. பிரச்சனத்துல உட்கார்றவனுக்கு பிரச்சனை பெருசா தெரியாது. ஆமா, யோபு பிரச்சனத்தை தேடுறா. அனுமதித்த பாதையை விட்டு விலகல, அனுமதித்த பாதையில பிரச்சனத்தை காத்துக்கொண்டா. அந்த யோபின் முகத்தை கர்த்தர் பார்த்தார். அவன் முன்னிருப்பை காட்டிலும் அவனுடைய பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில். ஹalleluya. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. இந்த வார்த்தை சொல்லுங்க, பிரசனத்தில், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில். சத்துரு உங்க வாழ்க்கையில பிரச்சனையை அதிகரிக்க அவன் துடிக்கும் போது, தேவ பிள்ளையே, நீங்க உங்க வாழ்க்கையில பிரசனத்தை அதிகரிக்க துடியுங்கள். ஆமென், ஹalleluya. பிரச்சனத்தை குறைச்சிடாதீங்க உங்க வாழ்க்கை லைஃப்ல. பிரச்சனை அதிகமாகுதுன்னா, ஒரு சைடுல பிரச்சனை அதிகமாகும் போது இன்னொரு சைடுல தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாயிட்டு இருக்கும். அவர் சமூகத்தில் உட்கார்றதை அதிகப்படுத்துங்க, அவர் சமூகத்தை நாடுவதை அதிகப்படுத்துங்கள், அவருடைய பிரசனத்தில் துதிக்கிறதை அதிகப்படுத்துங்க. நீங்க துதிக்கிற துதி, இதன் கஷ்டத்தின் நடுவில் நீங்க பாடுகிற பாடல், இந்த பிரச்சனை நடுவில் நீ ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தருடைய மகிமை கொண்டு வரும் கூடாரத்துல, கர்த்தருடைய மகிமை கொண்டு வரும் கூடாரத்துல. ஆமென். ஜீசஸ். கர்த்தருடைய பிரசனத்தை சுமக்கிறவன் வாழ்க்கையில பிரச்சனை தலை தூக்காது, தலை தூக்காது. சத்துரு பிரச்சனை கொண்டு வருவதே நீ பிரசனத்தை விடணுங்கிறதுக்காக. வழியை மாத்திராதீங்க, பிரசனத்தை விட்டுறாதீங்க. ஆமென். பிரசனம் கொஞ்சம் குறைகிறது போல தேவ சமூகத்தை நாடுவதும் செபிப்பதும் தேவ சமூகத்தில் உட்காருவதும் பிரச்சனை நிமித்தம் குறையுதுன்னா நீங்க தோத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். அதுதான் உங்க ஆயுதமே.
தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையில ஜெயத்தின் ஆயுதமே தெய்வ பிரசனம் தான். ஆமென். இன்னைக்கு இந்த பிரச்சனைனால என்னால தெய்வ பிரசனத்தை அனுபவிக்க முடியலன்னா அது வேற யாரு காரணம் அல்ல, நானே தான் காரணம். நானே தான் காரணம். பவுலையும் சீலாவையும் கட்ட முடிந்தது, கட்டு போட முடிந்தது. ஆனா அப்பா பிரசனத்துல உட்காரத கட்டி போட முடியல. அவன் பிரசனத்துல துதிக்க தொடங்கினதும் இவன் கட்டெல்லாம் அவிழ்ந்து போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ராஜாவுக்கு தீய அதிகரிக்க முடிஞ்சது, ஆனா பிரசனத்தை அணைக்க முடியல. அவன் அங்க தீ அதிகரிக்க, இவன் இங்க பிரசனத்துல அதிகரிச்சா அந்த தீ வல்லமை குறைஞ்சிட்டு இந்த தீயின் வல்லமை ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ராஜா போட்ட தீயில வல்லமையே இல்ல. அதனாலதான் அவங்க மேல ஒரு கருகின வாசம் கூட, கருகின வாசனை இல்லைன்னா அந்த தீயில என்ன இல்ல? வல்லமை இல்ல. ஏன் வல்லமை இல்லைன்னா அவன் போட்ட தீயை விட இவங்களுக்குள்ளான பிரசன்ன தீ இருக்குல்ல, அது அதிகம், அது அதிகம். ஆமே ஆமே. தீ அணையும் பார்க்காதீங்க, நீ பிரசனத்தை அதிகரி. எரிகிற இந்த தீக்குள்ளதான் உனக்கு மகிமை விளங்க போகிறது. எரிகிற இந்த பிரச்சனைக்குள்ளதான் உன் மகிமை விளங்க போகிறது. எரிகிற இந்த ஆமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிற இந்த தீக்குள்ளதான் கர்த்தருடைய மகிமை ஜீசஸ். பிரசனத்துல உட்காருங்க, பிரசனத்துல ஆராதிங்க. ஆமா. ஜெபிக்க முடியலையா, துதிக்க துவங்குங்க. உங்களால தனிப்பட்ட போது வீட்டுல பாட்டை போட்டு விடுங்க, ஆராதனை போட்டுவிட்டு கூட ஆராதிங்க. உங்கள் கூடாரத்தில் கர்த்தரை துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். உங்க வாழ்க்கையில துதிக்கிற சத்தம் எழும்பட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். துதிக்க விரும்புறவங்க, ஆராதிக்க விரும்புறவங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார்க்கலாம், கர்த்தரை மகிமைப்படுத்து. தெய்வ பிரசனம், தெய்வ பிரசனம். ஷலரபலப உதரிபலம் ஷதரா லிகரபலகரபலப ஷதரா லிகரபலபலபலப ஷந்தரா. இதோ தேவ வல்லமை, தெய்வ பிரசனம் உங்களை ஆளுகை செய்வதாக. உன் பிரச்சனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற தெய்வ பிரசனம். ரிபா பாபா ஷந்தரா பல லிகரபல ஷதரா. glory 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 glory. விடுதலை 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். பிரசனத்தை குலைக்கிற, பிரசனத்தை தடுக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இப்பொழுதே. glory baba ma shakaragada lebra shiyatara remara hantara. பிரச்சனையில பிரசனம். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம் தேவ சமூகத்தில். ஹல்லேலூயா. ஆமா. இந்த ரெண்டு காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு பேசும்படி அதிகமாக உணர்த்தினார். இன்னும் அநேகம் உண்டு. எத்த சித்தமானால் இதை தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்கலாம். ஆமா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வழியை மாறிடக்கூடாதப்பா. வழியை மாத்திர எந்த சத்தத்துக்கு நான் இடம் கொடுத்துடக்கூடாது. ஆமா. ட்ராக் மாறிட்டாலே அதன் பிறகு அவருடைய அதிசயத்தை பார்க்க முடியாது. ட்ராக்கை மாத்துறதுக்கு பல விதத்துல சத்துரு உங்க வாழ்க்கையில ட்ரை பண்ணா, ஆனாலும் இன்னைக்கும் அநேக காரியத்தை சகித்து கொண்டு கர்த்தருக்கு இந்த பாதையில நின்று கொண்டிருக்கிற அன்பு தேவஜனம் அவர் பார்க்கிறார். அவர் உங்களை பார்க்கிறார், உங்களை பார்க்கிறார். நீங்கள் விசுவாசத்தில் நிற்கிறதை அவர் பார்க்கிறார். இந்த பாதையில நிற்கிறதை அவர் பார்க்கிறார். உங்கள் காரியங்களை கர்த்தர் பார்த்து நடத்துவார். பிரச்சனத்தில் பிரச்சனையிலும் அவருடைய பிரசனத்தை விடாமல் பற்றி கொண்டிருக்கிற தேவஜனம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தையை கை கொண்டு என் பிரசனத்தில் இருந்தபடியா, இதோ உனக்காக ஒரு திறந்த வாசல், இதோ உனக்காக ஒரு திறந்த வாசல். லேப்ரா ஷாதரியாதர் லே கிரிமா மாமா மாதுரோ சந்தரா பராதரியாதரா ஓரே கதரியாதரா. என் தேவனே என்னை ஆளுகை செய்கப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உங்க பிரசனம் என் வாழ்க்கையை ஆளுகை செய்யணும். ஓ என் தஞ்சமா இருக்கிறவரே, என் கோட்டையா இருக்கிறவரே, என் துருகமா இருக்கிறவரே, உங்க பிரசனத்தில் சீராகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சீராகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தஞ்சமானீர், என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே. ஓ என் தஞ்சமானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே,
என் நண்பரே. உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல், ஓ உங்க சமூகத்தில், ஹல்லேலூயா, உங்க பிரசனத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே. உங்க சமூகத்தில் நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி. மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீரெந்தன் பக்கம் உண்டு தோல்வி. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ பாதையை மாற்றாததுனால கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். உன் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடிக்கும். உனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு. ஓ சொல்லுங்க, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி. ஓ நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மையன்றி. ஒரே ஒரு வார்த்தை, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கி என்னோடு இருப்பு. கலங்கின நேரம் அவர் கை தூக்கி எடுப்பார் சகோதரா, அவர் கை தூக்கி எடுப்பார் சகோதரி. பாதையை மட்டும் மாத்திராதீங்க, பிரசனத்தை மட்டும் விட்டுறாதீங்க. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, கடைசியா சேர்ந்து நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. ஆமென். நீங்க தான். ஹல்லேலூயா. அவருடைய அனுமதித்த பாதையில் விலகாமலும் அவருடைய பிரசனத்தை விடாமலும் இருக்கிற உன்னை கர்த்தர் பார்த்து உங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி, ஜீசஸ் பிரசனத்தை விட்டு விடாதே, பாதை விட்டு விலகாதே, பிரசனத்தை விட்டு விடாதே, பாதை விட்டு விலகாதே. கர்த்தருடைய கண்கள் உன்னை பார்க்கிறது, அவருடைய பார்வையில் உன் காரியங்கள் பார்த்து கொள்ளப்படும். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, thank you Lord, நீ பேசின வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆமென், ஆமென். உம்முடைய பிரசனம் போதுமானது. நன்றி தகப்பனே, பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை இந்த காலை நேரத்தில் கொண்டு வந்து இவ்வளவு நேரமே பாடி ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவரே என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் செய்து பாராட்டின கிருபைக்காய் நன்றி. நீர் அனுமதித்த பாதை சந்தோஷமாய் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு நாளும் வழி விலகாதபடி, வழியை மாற்றுகிற எந்த வார்த்தைகளுக்கும் இடம் கொடுக்காதபடி கர்த்தர் எங்களை பாதுகாப்பீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரை கர்த்தர் பாதுகாப்பீராக. ஏதாவது சூழ்நிலைகள் அல்லது ஆண்டவர் ஏதாவது ஆண்டவரை கடினமான சூழ்நிலை காரியங்கள் உடைய பிள்ளைகளுடைய பாதையை மாற்றுகிறது போல தளரப்படுமானால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கர்த்தர் திடப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. கொஞ்ச காலம் தான் ஆண்டவரே, கொஞ்ச நாள் தான்ப்பா, எங்களுக்கானதை நாங்கள் காண வைக்க போகிறேன், எங்களுக்கானதை சுதந்திரிக்க வைக்க போகிறேன். ஆமென். நீ தளர்ந்து போகாதபடி உன் கையை திடப்படுத்து என்று சொல்லிடு. ஆமென். நீ தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்பா என்று சொன்னேன். இந்த வார்த்தையை பிடித்து உம்மை நம்பி முன் செல்ல கிருபை செய்யும். பிரச்சனையில பிரசனத்தை தேட கிருபை தாங்க. ஒருபோதும் ஒரு காரியத்தின் நிமித்தம் உங்க பிரசனத்தை இழந்துடக்கூடாதப்பா. அதிகமாய் பிரசனை எங்களுக்கு தேவை.
அதிகமாக உடைய சமூகத்தை நாட கிருபை செய்வீராக. ஆளுகை செய்யும் ஒவ்வொரு ஜனங்களையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. நீர் மாத்திர பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமா கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.